மரியாதைக்குரிய ஐயா ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் அவர்களே வாழ்த்துவதற்கு வந்திருக்கிறீர்கள்னு தவறா சொன்னீங்க. வாழ்த்துக்களை பெறுவதற்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்றதுதான் சரியாக இருக்கும். சந்திராஷ்டிரம்னு சொன்னா நான் பத்திரிகையாளர் சந்திப்பை தவிர்த்துடுவேன். ஏன்னா ஏற்கனவே நாங்கள் பேசினா ஏதாவது பிரச்சனை வந்துடும். சந்திராஷ்டிரம் அன்னைக்கு பேசினா அதோட பிரச்சனையா வந்துடும். அதனால ஐயா சொல்வார், இன்னைக்கு உங்க ராசிக்கு சந்திராஷ்டிரம் வாயை மூடிக்கிட்டு இருங்கன்னு சொல்வார். அவர் சொல்றதை விட நாங்கள் சொல்றது அதை மீறி பத்திரிகை பேட்டி கொடுத்து அன்னைக்கு நிச்சயமா பெரிய பிரச்சனை வந்திருக்குது. அதுவும் எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் அவருக்கு ரசிகர்னே சொல்லலாம். எங்க குடும்பமே ஐயா ஹரிகேசநல்லூர் அவர்களுக்கு ஒரு ரசிகர்கள்னே சொல்லலாம். மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் நிறைய தன்னம்பிக்கை கொடுத்திருக்கிறாங்க. தோல்விகள் ஏற்படும் பொழுது அவர்களோட தன்னம்பிக்கை தான் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். என்றாவது வெற்றி வரும் என்பதை அவர்கள் எங்களுக்கு கடித்து சொல்லி இருக்கிறார்கள். அம்மா ஜோசியர் கிட்ட எடுத்துட்டு ஐயாட்ட போனாங்க. ஐயாட்ட போனோன்னு ஐயா என்ன சொன்னாராம், இவங்களுக்கு அரசியல் ஜாதகம் தான், அதனால அதை மறந்துட சொல்லுங்க, அதனால அவங்க தலைவர் ஆவாங்கன்னு சொன்னாங்க. நான் தலைவரும் ஆயிட்டேன். காலத்தை வென்றவன் ஹரிகேசநல்லூர். டைட்டில் ஸ்பான்சர் சென்னை சில்க்ஸ். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவடி செலிப்ரேஷன்ஸ். பவர்ட் பை தன்வி பொட்டிக், குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ். ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை. பழமையும் பாரம்பரியமும் போரூர் மற்றும் காஞ்சிபுரத்தில். ஆச்சி அதிரசம் மாவு இன்ஸ்டன்ட் மிக்ஸ். கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. சந்தன மனம் கமிழும் எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயில். இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய். அசோசியேட் ஸ்பான்சர் ஆஸ்ட்ரோவிட். #1 Vedic astrology provider. Your divine journey starts here. Raj Hearing, premium people for hearing aids. RMD group of hospitals. We add life to days, not days to life. இந்த மேடைக்கு அடுத்து வரப்போறவங்க யார் அப்படின்னா, ஆணுக்கு பெண் சரி நிகர் அப்படின்றத தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் களப்பணியாலும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் இங்கே நம்ம கூட போகிறோம். தன்னுடைய கம்பீரத்தாலும் தன்னம்பிக்கையாலும் தமிழகத்தில் இருக்கிற எத்தனையோ பெண்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சிங்கப்பெண் மட்டுமில்ல, மனம் நிறைந்த ஒரு மனிதியை இங்கே நம்ம அழைக்க போகிறோம். ஸோ டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு இந்த மேடைக்கு வர இருக்கின்றார். நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க, நிறைய பெண்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க. நிறைய பேர் உங்களை மாதிரி வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க இன்னைக்கு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்க அளவுக்கு இருக்கீங்க. ஸோ we are very very happy to welcome you here, ma'am. Please say some words about sir. மரியாதைக்குரிய ஐயா ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் அவர்களே வாழ்த்துவதற்கு வந்திருக்கிறீர்கள்னு தவறா சொன்னீங்க. வாழ்த்துக்களை பெறுவதற்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்றதுதான் சரியாக இருக்கும். ஏனென்றால் நான் வெளிநாட்டில் படிக்கும்போது காலையில் வெதர் ஃபோர்காஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த கனடாவில் படிக்கும்போது வெதர் ஃபோர்காஸ்ட்டை பார்த்துட்டு தான் வெளியே போவோம். ஆனால் இப்போ நான் ஜோதிட ஃபோர்காஸ்ட்டை பார்த்துட்டு தான் வெளியே வரேன். காலையில் அவரோடது பார்க்காம என்னோட ஒரு நாள் நகர்ந்தது கிடையாது. குறிப்பாக அண்ணன் ராஜா இங்கே இருக்கிறாங்க. ரொம்ப குறிப்பாக அவர் சந்திராஷ்டிரம்னு சொன்னால் நான் பத்திரிகையாளர் சந்திப்பை தவிர்த்துடுவேன். ஏன்னா ஏற்கனவே நாங்கள் பேசினா ஏதாவது பிரச்சனை வந்துடும். சந்திராஷ்டிரம் அன்னைக்கு பேசினா அதோட பிரச்சனையாக வந்துடும். அதனால் ஐயா சொல்வார், இன்னைக்கு உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் வாயை மூடிக்கிட்டு இருங்கன்னு சொல்வார். அவர் சொல்கிறத விட நாங்கள் சொல்கிறது அதை மீறி பத்திரிகை பேட்டி கொடுத்து அன்னைக்கு நிச்சயமாக பெரிய பிரச்சனை வந்திருக்குது. அதனால் எல்லா விதத்திலையுமே அவரை நாங்கள் பின்பற்றோம். அது மட்டும் இல்லை, அவரோட ஆன்மீக சேவையும் வணக்கத்திற்குரியது. ஏர்போர்ட்டுக்கு எதிரில் ஒரு சிவன் கோயில் இருக்குது, அதில் கும்பாபிஷேகத்துக்கு போனோம். ஆரம்ப காலத்தில் எங்கள் அப்பா குமரியானந்தன் அந்த கோயிலுக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, நாங்களாம் தெக்கத்திக்காரங்க. அதனால் அந்த விதத்திலையும் தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு சொல்கிற மாதிரி அவரோட ஹரிகேசநல்லூரில் அவர் கோயில் கும்பாபிஷேகத்தை எடுத்து நடத்தினார். குபேரன் அங்கே இருக்கிறார். அந்த கோயிலுக்கு நான் ஆளுநராக இருக்கும்போதே நான் சென்று வழிபட்டிருக்கேன். எல்லாவற்றிற்கும் மேலாக தேசப்பற்று மிக மிக வியந்தது. தேசத்துக்கு எல்லாமே நல்லது நடக்கணும், தேசப்பற்றோடு எல்லாரும் இருக்கணும். ஆன்மீகமும் அரசியலும் ரொம்ப இணைந்து இருக்குது, அதில் ஒரு நேர்மை இருக்கணும் அப்படின்னு நிறையா விஷயத்தில் நாங்கள் அவரை பின்பற்றோம். ஜோதிடம் என்னும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் ஜோதிடர்கள் மரியாதைக்குரிய ஐயா ஹரிகேசநல்லூர் அவங்க இருக்கிறதுனால ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன். ஜோதிடம் 2 வகை. ஒன்று முழு நம்பிக்கை, ஒன்று மூட நம்பிக்கைன்னு சொல்கிறது கிடையாது. ஒன்று நேரடி நம்பிக்கை, என்னென்று மறைமுக நம்பிக்கை. இன்னைக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறவங்க கூட ஒழிந்து கொண்டு
ஜோதிடம் பார்த்துட்டு தான் எல்லாம் செய்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் மிக பிரபலமான ஒரு நம்பிக்கையாக இருக்குது. மருத்துவர் என்ற வகையில் இன்னொன்றையும் நான் இங்கே சொல்லணும். முதல்லாம் குழந்தைகள் பிறந்த உடனே ஜோசியம் சொல்லுவாங்க, எழுதுவாங்க. இன்றைக்கி ஜோசியம் எழுதிட்டு குழந்தைகளுக்கு நேரம் குறிப்பிடுறாங்க. அது மட்டும் கொஞ்சம் எனக்கு மனதிற்கு வருத்தமாக இருக்கும். ஏன்னா வந்து ஆனால் நான் நினைத்துக்கிறது என்னென்னா, இப்போ நான் டாக்டராக இருக்கும்போது நீ ஏன் சொல்கிறேன்னா, இப்போ பேஷண்ட்ஸ் பார்க்குறதில்ல, நாளெல்லாம் குறிப்பாங்க, இந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு குறித்து கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், சில நேரங்களில் அவங்க எல்லாம் ரெடியாக இருப்போம், அனஸ்தட்டிஸ்ட் வரமாட்டாங்க, டாக்டர் வரமாட்டாங்க, திடீர்னு கரண்ட் போயிடும். அப்போ இந்த குழந்தை இப்படி தான் பிறக்கணும்னு இறைவன் எடுத்து பாருங்க, அதை நம்ம குறிக்க முடியாது. ஆனால் இப்போ அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நேரத்தை குறித்துட்டு நார்மல் டெலிவரியே இல்லாமல் குழந்தைய சிசேரியன் இந்த நேரத்தில் எடுங்க அப்படின்னு டாக்டர்களை கம்பல் பண்ணுற ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த அளவுக்கு ஜோதிடம் நம்பிக்கை இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் இது மட்டும் ஒரு சின்ன நெருடல் என்னை பொறுத்த மட்டில். மற்ற நேரங்களில் ஜோதிடத்தை முழுமையாக நம்புவள் நான், எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அதனால் அந்த ஜோதிடத்தை சார்ந்த மரியாதைக்குரிய ஐயா ஹரிகேசநல்லூர் அவர்களை பற்றி காலையில் எழுந்து முக்காவாசினார் நான் அவரை, அதுவும் எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் அவருக்கு ரசிகர்னே சொல்லலாம். ஐயா அன்னைக்கு சொன்னாங்க, இன்னும் சொல்ல போனால் அவங்க டிரான்ஸ்பிளான்ட் தேதி குறிக்கும் போது கூட ஐயா சந்திராஷ்டமன் சொன்னாங்கன்னா, இல்லை நான் அந்த தேதி குறிக்கல, இன்னொரு நாள் குறிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதும், அவங்க சில நேரம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கன்ற சொல்கிற நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணால் சில பிரச்சனைகள் வந்திருக்குது என்பதை அவங்க என்கிட்ட தெளிவாக சொல்லுவாங்க. எங்கள் குடும்பமே ஐயா ஹரிகேசநல்லூர் அவர்களுக்கு ஒரு ரசிகர்கள்னே சொல்லலாம், விசிறிகள்னு சொல்லலாம், நம்பிக்கையாளர்கள்னு சொல்லலாம். அவருக்கு இன்று இந்த நாளில் அதுவும் மிக ஓணம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாள். ஓணம் மேம், இன்னைக்கு டீச்சர்ஸ் டே, ஆசிரியர் தினம், அதான் ஓணம், மொஹரம், ஆசிரியர் தினம், எல்லாம் வஉசி பிறந்த தினம். இன்னைக்கு அவரோட 45வது திருமண நாளும் கூட. அப்படியா? ஓ, மிக அது அம்மா இருக்காங்க, அம்மா ரொம்ப இவங்க 2 பேரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. அவங்க மகன் இருக்கிறார், அவங்க குடும்பம் 2 பேரும் இருக்கிறாங்க. அந்த வகையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் குடும்பத்துக்கும் குடும்பத்தோடு அவர்கள் ஆசீர்வாதம் இருக்கிறது என்பது ஒரு பொது கேள்வி. இந்த விமர்சனம், கிரிட்டிசிசம் பண்ணுறது அப்படின்றது நிறைய இருந்துகிட்டு இருக்கு. ஒரு பெண்ணா இத்தனை கிரிட்டிசிசம் விமர்சனங்களை கடந்து தன்னம்பிக்கையோடு அப்படியே ஒரு சிங்கம் மாதிரி நிற்கிறீங்க இல்லையா? இது எந்த ஒரு விஷயம் இப்படி உங்களை நிற்க வைக்குது? தன்னம்பிக்கை தான். தன்னம்பிக்கை ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி என்னோட ராசியாக இருக்கலாம், நட்சத்திரமாக இருக்கலாம். அடிக்கடி நான் ஒன்று சொல்லுவேன், நான் சாலி கிராமத்துக்கு போன புதுதில் சுற்றி திரைப்பட நட்சத்திரங்கள் தான், நட்சத்திரங்களுக்கு மத்தியில் நட்சத்திரம் இல்லாத நான்னு சொல்லுவேன். ஆனால் ஐயா மாதிரி ஒரு ஜோசியக்காரர் சொன்னார், இல்லை நீங்கள் நட்சத்திரம் ஆவீங்கன்னு சொன்னார். ஸோ அரசியல் நட்சத்திரமாக ஆகிட்டேன். அதனால் மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் நிறையா எங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க. அதுவும் குறிப்பாக தோல்விகள் ஏற்படும் பொழுது அவர்களோட தன்னம்பிக்கை தான் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம், என்றாவது வெற்றி வரும் என்பதை அவர்கள் எங்களுக்கு கணித்து சொல்லி இருக்கிறார்கள். அண்ணன் ராஜா அண்ணன் இங்கே இருக்கிறாங்க, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதனால் அவர்கள் ஆன்மீகம் எல்லோர் முகமும் தாமரை போல் மலர்ந்திருப்பதை நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பது தான். நீங்களே சொன்னீங்க தோல்விகள் வரும்போது ஐயாவை வந்து கேட்போம் அப்படின்னு. அப்படி எந்த ஒரு தருணத்தில் ஐயாவை நாடி உங்களுடைய வாழ்க்கையில் அது மாற்றத்தை ஏற்படுத்துச்சு? இல்லை, நிறைய தருணங்கள். அதில் வந்து நான் அரசியல் ஆரம்ப காலத்துலேருந்து நான் கேட்டதில்லை, எங்கள் அம்மா போய் ஐயாட்ட கேட்டிருக்காங்க. ஏன்னா நான் ஆரம்பத்தில் வந்து நேரடியாக நான் எதுக்கு முதல்ல ஜோசியம் பார்க்கலன்னா, நான் மருத்துவத்திலேருந்து அரசியலுக்கு வந்தேன். யாராவது ஜோசியக்காரங்க வந்து ஏன் நீ அரசியலுக்கு வந்து உனக்கு அரசியல் ராசி இல்லைன்னு சொல்லிட போகிறாங்களோன்றதுக்காகவே நான் வந்து பார்க்கல. ஆனால் எங்கள் அம்மா ஒரு வாட்டி எப்போ நாங்கள் 2014 எனக்கு தேர்தலில் போட்டி போடுற வாய்ப்பு கிடைக்கல. எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு, நீ வந்து பேசாமல் டாக்டர் ஆகிடு, உனக்கு தேர்தலில் போட்டி போட வாய்ப்பு கிடைக்கல, அதுவும் மோடி ஐயா பிரதமர் ஆகிறதுக்குள்ள நேரத்தில், அதனால் நீ பேசாமல் டாக்டர் ஆகிடு அப்படின்னு சொன்னாங்க. அம்மா நீங்கள் வேறம்மா, நான் அது வேணான்னு தானே அரசியலில் இருக்கேன்னு எங்கள் அம்மா ஜோசியக்கிட்ட எடுத்துகிட்டு ஐயாட்ட போனாங்க. ஐயாட்ட போனோன்னு ஐயா என்ன சொன்னாராம், இன்னும் இவங்களுக்கு அரசியல் ஜாதகம் தான், அதனால் அதை மறந்துட சொல்லுங்க, அதனால அவங்க தலைவர் ஆவாங்கன்னு சொன்னாங்க. நான் தலைவரும் ஆயிட்டேன். அதனால ஐயா சொன்னது என்னோட வாழ்க்கையில் நடந்து கொண்டு தான் இருக்கு. வண்டர்ஃபுல் மேம், வண்டர்ஃுல். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம், ரொம்ப நன்றி. ஆக்சுவலி உங்களை பெருமைப்படுத்துறதுக்காக we request you to call because you stay here. RMT Groups of Hospital அவர்களை வந்து அவருடைய MD வந்து மேடைக்கு அழைக்கிறேன். RMT Group of Hospital அவங்களோட டேக் லைன் வந்து நம்ம சொல்லி அவனுக்கு we add life to days, not days to life. காலத்தை வென்றவன்
கலைமாமணி ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் ஐயாவினுடைய பாராட்டு விழாவில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஒரு அன்பின் பரிமாறல். தமிழிசை மேம்க்கு பக்கத்துல நிக்கிறீங்க. இந்த அற்புதமான நிகழ்ச்சியில உங்களுடைய பங்களிப்பும் இருக்கு. ஒரு சில வார்த்தைகள். என்னோட பேர் டாக்டர் ரிப்பப்ளிகா ஸ்ரீதர். ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு பிறந்ததுனால ரிப்பப்ளிகா ஸ்ரீதர். ஆர்எம்டி வந்து எங்கள் அப்பாவோட பேர், ஷெரீஃப் ஆஃப் மெட்ராஸ். மை பிரதர்ஸ் ஃபாதர் இன்லாஸ் இல்லா கணேசன் ஜி. எனக்கு வந்து இந்த ஃபேமிலியில் இருந்து எங்களோட மெயின் நோக்கம் ஆர்எம்டி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிற கேன்சர் பேஷண்ட்ஸ், எல்டர்லி கேர், பாலியேட்டிவ் கேர், இன்டகிரேட்டட் ஹாஸ்பிட்டல். ஸோ 4 டிஃப்ரெண்ட் சென்டர்ஸில் நடத்திட்டு வரோம். அறக்கட்டளை மூலியமாக ஏழை பேஷண்ட்ஸ்க்கு பார்த்துட்ருக்கோம். இதை தவிர ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ரூரல் கேர்ள்ஸை எடுத்து ட்ரைபல் பீப்புள் எடுத்து ட்ரெயின் பண்ணி அவங்கள செவிலியர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போது நாங்கள் அடுத்த பிரான்ச் செப்டம்பர் 10 அன்னைக்கு கீழ்பாக்கில் திறக்கிறோம். ஸோ இன்றைக்கி இந்த மேடையில் இன்ஃபேக்ட் நான் கண்டிப்பாக சொல்லணும், முந்தா நேற்று எனக்கு தூக்கம் வரல. ஐயாவோட சிம்ம ராசி நான் கேட்டுட்டு அதில் ராசி மட்டும் இல்லை பல விஷயங்கள் அவர் பேசினார். லேட் ப்ரெக்னென்சி பற்றி, இந்த காலத்து ஜென்ரேஷன் நிறையா மொபைல் யூஸ் பண்ணுறது. ஸோ அப்போ தான் யோசித்தேன், ஜோடிதம் மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஒரு விஷயங்கள் வந்து அவர் அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே அத்தனை விஷயங்கள் பேசுகிறாரு அப்படின்றது. ஸோ இன்றைக்கி நான் வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஸ்பான்சர்ஷிப்க்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு வந்து உண்மையாகவே நீங்கள் உங்களோட நிகழ்ச்சின்னு உடனே ஐ ஜம்ப்ட் இன் அண்ட் செட் கண்டிப்பாக ஐ எம் அ பார்ட் ஆஃப் இட் அண்ட் ரியலி இட்ஸ் அ வெரி ஆனர்ட் மூமெண்ட் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச். ஆர்எம்டி குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸின் சார்பாக உங்களுக்கு ஒரு அன்பின் பரிமாறல் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களின் பொற்கரங்களால் வழங்கப்படுகிறது. காலத்தை வென்றவன் ஹரிகேசநல்லூர். டைட்டில் ஸ்பான்சர் சென்னை சில்க்ஸ். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவடி செலிப்ரேஷன்ஸ். பவர்ட் பை தன்வி பொட்டிக் குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ். ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை. பழமையும் பாரம்பரியமும் போரூர் மற்றும் காஞ்சிபுரத்தில். ஆச்சி அதிரசம் மாவு இன்ஸ்டன்ட் மிக்ஸ். கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. சந்தன மனம் கமிழும் எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயில். இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய். அசோசியேட் ஸ்பான்சர் ஆஸ்ட்ரோவிட். நம்பர் 1 Vedic astrology provider. Your divine journey starts here. Raj Hearing, premium people for hearing aids. RMD Group of Hospitals. We add life to days, not days to life.